வணக்கம் சார். அதுக்கு எல்லா கஸ்டமர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஜியோவுக்கு ஏர்டெல் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க. அது உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி ஜியோவில் ஒர்க் பண்ணியிருந்தேன், 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணி செஞ்சிருந்தேன். எல்லா கஸ்டமருக்கு என்னால் முடிஞ்ச வேலை தான் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் ஒர்க் பண்ணுற செய்கிறேன். அதனால் வந்து ஜியோவில் வந்து என்னென்ன ஆஃபர், ஜியோவில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, ஏர்டெல் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, ஜியோவில் என்னென்ன பெஸ்ட்டு பெனிஃபிட் இருக்குது, இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி செய்கிறேன். பாருங்கள், வீடியோ தொடர்ந்து பார்க்க திலக்ஷன்ஜி யூடியூப் சேனல்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு கண்டினியூ பண்ணி பார்த்துக்குங்க. அவங்க வீடியோக்குள்ள போவோம் சார். உங்களுக்கு ஜியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 595 பிளான், ஸ்டார்டிங் 595 பிளான் இருக்குது. உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது, இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் கிடையாது, ஃபோக்கஸ் செட் பாக்ஸ் ரிமோட் ரவுட்டர் வயர்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஓடிடி பார்த்தீங்கன்னா 12 ஓடிடி பேசிக் பார்த்தீங்கன்னா 12 ஓடிடி ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனோட கொடுப்பாங்க. இதில் ஏர்டெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் 499 பிளான் இருக்குது. அதில் செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது, 22 ஓடிடி ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனோட வந்து கொடுப்பாங்க. 350 டிசல்ஸ் ஓடிடி டிசல்ஸ் வந்துடும். ஓடிடி பார்த்தீங்கன்னா 23 ஓடிடி ஃப்ரீயாக வந்துடும். ஹெச்டி சேனல்ஸில் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். ஃபோக்கஸ் செட்டாக பாக்ஸ் ரிமோட் ரவுட்டர் வயர்லாம் ஃப்ரீயாக வந்துடும். இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் ஃப்ரீ. உங்களுக்கு வந்து லைஃப் டைம் லைஃப் டைம் வாரண்டி. உங்களுக்கு வந்து மெட்டீரியல் எல்லா மெட்டீரியல் ஃப்ரீ வாரண்டி. நீங்கள் எந்த மெட்டீரியல் பணம் கட்ட தேவையில்லை, ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து ஜியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 599 பிளான் இருக்குது. மந்த்லி ஜிஎஸ்டியோட 707 ரூபா வரும். 30 MB ஃபார் செகண்டுக்கு வரும். 30 ஃபுல்லாக வராது. 23, 25, 26 இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும். 30 MB ஸ்பீடுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். ஓடிடி பார்த்தீங்கன்னா 12 ஓடிடி ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடும். டிவி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 சேனல்ஸ் வந்துடும். 3 மந்த் 3 மாதம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2222 ரூபா வரும். 6 மாதம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 4242 ரூபா வரும். 1 இயர் எடுத்திங்கன்னா 8452 ரூபா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1660 ரூபா வரும். 100 MB ஸ்பீடு செகண்டுக்கு வந்து. அதே ஓடிடி உங்களுக்கு 12 ஓடிடி ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன். டிவி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 சேனல்ஸ் வந்துடும். 3 மாதம் எடுத்திங்கன்னா 3333 ரூபா வரும். 6 மாதம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 6368 ரூபா வரும். 1 இயர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12730 ரூபா வரும். ஜியோ ஏர் ஃபேவரில். அதேமாதிரி உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் சம்ஸ் வேணும், 100 MB ஸ்பீட் நெட்ஃப்ளிக்ஸ் வேணும் அப்படின்னா $1 பிளான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 1415 ரூபா வரும். 100 MB ஸ்பீட் ஃபார் செகண்டுக்கு வந்து. உங்களுக்கு வந்து டிவி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 சேனல்ஸ் வந்துடும். ஓடிடி பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் சம்ஸ் 2 ஓடிடி ஆட் ஆகும். 12 ஓடிடி ப்ளஸ் நெட்ஃப்ளிக்ஸ் சம்ஸ் 2 ஓடிடி ஆட் ஆகும். பேசிக் கொடுப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் சம்ஸ் பேசிக் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி 3 மாதம் எடுத்திங்கன்னா 4444 ரூபா வரும். 6 மாதம் எடுத்திங்கன்னா 8483 ரூபா வரும். 1 இயர் எடுத்திங்கன்னா 16978 ரூபா வரும். இது ஜியோ ஏர் ஃபேவரில் கொடுக்குற பிளான் வந்து. இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் மட்டும் கொடுக்குறக்கு ஆப்ஷன் கிடையாது. ஏர் ஃபேவரில் கிடைக்க ஆப்ஷன் செய்யாது. அதில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. டிவி சேனல்ஸ் டிஸ்கவுண்ட்டாக பணம் கட்டி செஞ்சுருப்பீங்க. எங்களுக்கு இன்டர்நெட் மட்டும் ஏர் ஃபேவருக்கு வேணுங்க கேட்பீங்க. கொடுக்க ஆப்ஷன் கிடையாது. ஃபைபரில் மட்டும் தான் இன்டர்நெட் மட்டும் கொடுக்க ஆப்ஷன். ஃபைபரில் மட்டும் இன்டர்நெட் மட்டும் ஓடிடி டிவி சேனல்ஸ் கொடுக்குற ஆப்ஷன் 2 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஏர் ஃபேவரில் அந்த ஆப்ஷன் கிடையாது. அதாவது நார்மல் நீங்கள் உங்களுக்கு தேவை இன்டர்நெட் மட்டும் தேவைப்படும். ஆனால் ஓடிடி உங்களுக்கு காம்போ படி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஜியோவில் வந்து. அதுவுமே உங்களுக்கு ஏர்டெல்லில் அந்த ஆப்ஷன் கிடையாது. உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவை அது மட்டும் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் மட்டும் வாங்கிக்கலாம். டிவிஎஸோட வேணும், டிவிஎஸோட வாங்கிக்கலாம். ஜியோ ஏர்டெல் ஏர் ஃபேவரில், ஜியோவோட ஏர்டெல் ஏர் ஃபேவரில் வந்து உங்களுக்கு பெஸ்ட் பிளான் இருக்குது. அது பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணி செய்கிறேன். உங்களுக்கு அதாவது டிவிஎஸ் ஓடிடி வேணாம் உங்களுக்கு சொன்னீங்கன்னா 499 பிளானு. ஜியோட 588 ரூபா வரும். 40 MB ஸ்பீட் ஃபார் செகண்டுக்கு. ஜியோவில் பார்த்தீங்கன்னா 30 MB ஸ்பீட் ஃபார் செகண்ட் கொடுப்பாங்க. இது 40 MB ஸ்பீட் ஃபார் செகண்டுக்கு. உங்களுக்கு 2 மட்டும் 4 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு வந்து 2355 ரூபா கொடுக்குது. ஏர் ஃபேவரில் கொடுக்குறோம் செய்கிறாங்க. அது 6 மாதம் 1 வருஷம் அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி 690 பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி 825 ரூபா வரும். 40 MB ஸ்பீட் ஃபார் செகண்ட் கொடுக்குறாங்க செய்கிறாங்க. இதில் டிவி சேனல்ஸ் ஓடிடி ஆடாகும். டிவி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா 360 சேனல்ஸ் ஹெச்டி சேனல் வந்துடும். ஓடிடி பார்த்தீங்கன்னா 23 ஓடிடி ஃப்ரீயாக சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. அதில் ஜியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஓடிடி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது 23 ஓடிடி ஃப்ரீயாக கொடுக்குற செய்கிறாங்க. அதான் டிஃப்ரெண்ட்டு. அது 3 மாதத்துக்கு எடுத்திங்கன்னா 2500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 2220 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 30 MB ஸ்பீடு ஃபார் செகண்ட். அது வந்து இது 40 MB ஸ்பீடு, அது 30 MB ஸ்பீடு. அது ஓடிடி இதில் 23 ஓடிடி, அதில் 12 ஓடிடி கொடுக்குற செய்கிறாங்க. அது டிஃப்ரெண்ட் உங்களுக்கு. அது 6 மாதம் 1 வருஷம் அவைலபிளாக இருக்குது. அதுதான் உங்களுக்கு ஏர்டெல் ஏர் ஃபேவரில் வந்து டிவிஎஸ் ஓடிடி வேணாம், எங்களுக்கு நெட்டு மட்டும் வேணும்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏர்டெல் ஏர் ஃபேவரில் ஆப்ஷன் இருக்குது, பண்ணிக்கலாம். 799 பிளானுங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோட உங்களுக்கு 942 ரூபா வரும். 100 MB ஸ்பீட் ஃபார் செகண்டுக்கு. ஒன்லி இன்டர்நெட் மட்டும். ஆல்ரெடி ஜிஎஸ்எல் எங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் யூஸ் பண்ணிட்டு செய்கிறோம், ஆஃபீஸ் ஒர்க் யூஸ் பண்ணிட்டு செய்கிறோம், எங்களுக்கு ஆஃபீஸ்க்கு வந்து வேணும், டியூஷன்ஸ் வேணும், உங்களுடைய ஓடிடி வேணாம் அப்படி சொல்கிறவங்களுக்கு வந்து ஏர்டெல் வந்து பெஸ்ட் பிளான் இருக்குது. ஏர்டெல் மட்டும் தான் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஏர் ஃபேவரில் ஆப்ஷன் இருக்குது. ஜியோவில் வந்து ஆப்ஷன் கிடையாது. டியூஷன்ஸ் ஓடிடி அவரோட காம்போ படி கொடுப்பா செய்வாங்க.
நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ண செய்கிறீங்க, டிவிஎஸ் ஓடிடி பார்க்க சேவ் பண்ணிக்க. ஆனால் டிவிஎஸ் ஓடிடிக்கு பணம் கட்டி தான் ஆகணும். ஜியோவில் வந்து அது ஏதாவது ஏர்டெல் வந்து ஆப்ஷன் கிடையாது. நெட் மட்டும் வேணால் நெட்டை மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த ஆப்ஷன் இருக்குது. 3 மாதம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2828 வரும். அது 6 மாதம் 1 வருஷம் அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி 8 மணி பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட் SMS ஆட் ஆகும். மந்த்லி 1060 வரும். 100 MB ஸ்பீட் ஃபார் செகண்ட் வரும். டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா 350 டிவிஎஸ் வந்துடும். ஓடிடி பார்த்தீங்கன்னா 20 ஓடிடி ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடும். 3 மாதம் எடுத்திங்கன்னா 3182 வரும். 6 மாதம் 1 வருஷம் அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி ஜியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஓடிடி டிவிஎஸ் ஆட் ஆகும். இன்டர்நெட் மட்டும் ஏர் ஃபைவரில் கிடையாது. ஏர்டெல் உங்களுக்கு ஏர்டெல் ஏர் ஃபைவர் கொடுக்குற செய்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி 1414 வரும். 100 MB ஸ்பீட் வரும். டிவி சேனல்ஸ் ஆகும். ஓடிடி உங்களுக்கு 23 ப்ளஸ் நெட்ஃப்ளிக்ஸ் எம்ஸ் ஆட் ஆகும். 3 மாதம் எடுத்திங்கன்னா 4242 வரும். 6 மாதம் 1 வருஷம் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து அவங்க எல்லாமே உங்களுக்கு டிவிஎஸ் ஓடிடியோட காம்போ போட்டு ஜியோவில் கொடுக்குற செய்கிறாங்க. ஆனால் ஏர்டெல்லில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் வாங்கி செஞ்சுக்கலாம். நெட்டு மட்டும் வேணால் நெட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணுற செய்கிறீங்க, வீட்டில் ஒர்க் பண்ணுற செய்கிறீங்க, தனியாக ரூமில் ஒர்க் பண்ணுற செய்கிறீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ண செய்கிறீங்கன்னா உங்களுக்கு நெட்டு மட்டும் கொடுக்க ஆப்ஷன் இருக்குது. ஏர்டெல் ஏர் ஃபைவர்லேருந்து. ஜியோவில் வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. உங்களுக்கு டிவி சேனல்ஸ் டிவி சேனல்ஸ் ஓடிடி டேட்டா எல்லாமே காம்போ பண்ணி கொடுக்க செய்கிறாங்க. உங்களுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து உங்கள் செலவு தான் உங்களுக்கு வந்து அதிகமாகும். டிவி சேனல்ஸ் ஓடிடி பார்க்காததுக்கு வந்து நீங்கள் பணம் கட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுதான் நீங்கள் ஏர்டெல் ஏர் ஃபைவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் மட்டும் உங்களுக்கு யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஸ்பீடு இருக்கோ அதே ஸ்பீடு அப்சர்வ் பண்ணி கொடுத்துருந்துடும். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து 5G 4G 5G ப்ளஸ் உங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதாவது உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 4G ப்ளஸ் 5G ப்ளஸ் 5G ப்ளஸ் உங்களுக்கு சிக்னல் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஏர்டெல் ஏர் ஃபைவர் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இதே நம்பர் தான் கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ஷேர் பண்ணுறேன். கால் பண்ணுங்கள். தேங்க்யூ சார்.